இவ இப்ப என்ன மூட்ல இருக்கான்னு தெரியலையே. ஆ, இந்து, ம் என்ன பண்ற? என்ன டிஃபன் இன்னைக்கு? தோசை ஊத்திக்கிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப டைம் இல்ல. ஸ்பெஷலா எதுவும் செய்யல. ஒரு 5 நிமிஷம் இரு, முடிஞ்சிரும். ஆ, அதெல்லாம் பரவாயில்லடி. நீ வேலைக்கு நடுவுல டிஃபன் எல்லாம் பண்ணி கொடுக்கறது பெரிய விஷயம் தானே. நீ பொறுமையா பண்ணு. சரி, நீ காலேஜுக்கு கிளம்பலையா? ஆ, கிளம்பணும். அதான் உன்கிட்ட ஒன்னு கேட்கலான்னு வந்தேன். என்ன? உன்கிட்ட ஒரு 5000 இருக்குமா? 5000-ஆ? திடீர்னு இவ்ளோ பெரிய அமௌண்ட் எதுக்கு உனக்கு? அது ஒண்ணு இல்லடி. காலேஜ்ல how to become a millionaireன்னு அப்படின்னு ஒரு மோட்டிவேஷன் கிளாஸ் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. அதுல பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்லாம் வந்து கலந்துக்கறாங்க. ஃபைனல் இயர் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் கண்டிப்பா கலந்துக்கணும்னு மேனேஜ்மெண்ட்ல இருந்து சொல்லிருக்காங்க. அதுக்கு தான் அந்த 5000 ரூபாய். அது என்னமா மோட்டிவேஷன் கிளாஸ்? அதுவும் 5000 ரூபாய் கட்டி படிக்கிற அளவுக்கு? அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாதுப்பா. சரிம்மா, புரியற மாதிரி சொல்லு, நான் புரிஞ்சுக்கறேன். ஷோ பா ஷோ. அப்பா, அது ஒண்ணும் இல்லப்பா. பணக்காரர் ஆவது எப்படின்னு சொல்லி தர போறாங்களாம். அதுக்கு தான் இப்ப பணம் கேக்குறா. முதல்ல பள்ளிக்கூடம் காலேஜ்ல எல்லாம் படிக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. இப்ப பணம் சம்பாதிக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? ஐயோ அப்பா, அது நீயும் இந்துவும் நினைக்கிற மாதிரி வெறும் பணம் சம்பாதிக்கிறத பத்தி மட்டும் சொல்லி கொடுக்கற விஷயம் இல்லப்பா. ஆ, அதுல நிறைய இருக்குப்பா. சின்ன வயசுலயே முன்னேறதுக்கு இங்க என்ன மாதிரி வழியெல்லாம் இருக்கு, அதுக்கு என்ன மாதிரி அப்ரோச் பண்ணணும், இப்படி ஏகப்பட்ட விஷயம் இருக்குப்பா. அவங்க வாழ்க்கையில இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜ நம்ம கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. காலேஜ் முடிச்சிட்டு போற எங்கள மாதிரி ஸ்டூடண்ட்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்பா. ஓஹோ. தீபா, எல்லாம் சரிதான். இந்த மாதிரி பண விஷயம் எதுனாலும் முன்னாடியே சொல்லுன்னு சொல்லிருக்கேன்ல. இப்ப திடீர்னு வந்து 5000 ரூபாய் கொடுனா நான் எங்க போறது? என்கிட்ட ஏது அவ்வளவு பணம்? சும்மா பணம் இல்லன்னா நடிக்காதன்னா. அம்மா போட்டோக்கு பின்னாடி ஒரு அமௌண்ட் பார்த்தனே, அது என்னது? அப்ப நீ இதெல்லாம் பார்த்துட்டு தான் கேக்குறியா? என்னப்பா இப்படி பேசுறீங்க? நான் என்ன அடுத்தவங்க வீட்டுக்குள்ளேயா போய் பார்த்துட்டு இருக்கேன்? நம்ம வீடு தானப்பா இது. தீபா, அது அப்பாவோட செக்கப்புக்காக வச்சிருக்க பணம். அதெல்லாம் தர முடியாது. இப்பதான் நீ சொல்லிருக்க. அடுத்த மாசத்துக்குள்ள நான் எப்படியாச்சும் ரெடி பண்ணி தந்துடுறேன். ஏய், இது என்ன காலேஜ் ஃபீஸா அப்பப்ப கட்டுறதுக்கு? எப்ப ஈவென்ட் நடக்குதோ அப்பதான் கட்ட முடியும். மாசம் மாசம் இந்த மாதிரி ஈவென்ட் எல்லாம் அரேஞ்ச் பண்ண மாட்டாங்க. ஏமா, அதுக்காக 5000ங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தி தான்மா. அப்பா, இந்த மாதிரி ஈவென்ட்ஸ் எல்லாம் வெளியே போய் அட்டெண்ட் பண்ணா டபுள் ட்ரிபிளா கட்டணும். 5000க்கே இவ்ளோ கேள்வி கேக்குறீங்க. நீங்க எங்க இருந்து 10,000 15,000 தர போறீங்க சொல்லுங்க?